ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 6th May 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், எதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்எஸ்டிஎஸ் இவங்களாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, யூஎஸ் மார்க்கெட் எதுக்காக ரேலி ஆச்சுது, கோல்டு எதுக்காக ரேலி ஆச்சுது, இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 33 பாயிண்ட் வந்து விழுந்துச்சு. மார்க்கெட் வந்து கொஞ்சமாக கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் மறுபடியும் வந்து செல் ஆஃப் தான் பயங்கரமாக இருந்துச்சு. எண்ட் ஆகிறப்போ வந்து 33 பாயிண்ட் நெகட்டிவாக தான் எண்ட் ஆச்சுது. ஸோ இன்றைக்கி வந்து கிஃப்ட் நிஃப்டி பெரிய அளவில் பாசிட்டிவ் எதுவும் காட்டலை. ஃப்ரைடே வந்து ஓரளவு பாசிட்டிவாக தான் கிஃப்ட் நிஃப்டி காட்டுச்சு. பட் இன்றைக்கி வந்து மார்க்கெட் பெருசாக எதுவும் பாசிட்டிவிட்டி காட்டலை. வெறும் 15 பாயிண்ட் தான் கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவில் இருக்குது. சப்போர்ட் வந்து 22,000க்கு போயிடுச்சு. ரெசிஸ்டன்ஸ் வந்து அது 23,000க்கு போயிடுச்சு. ஸோ ரெண்டு சைடுமே வந்து பார்த்தோன்னா ஓரளவு ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இது எதை காட்டுது அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கிறது தான் காட்டுது. அதனால் எல்லாருமே என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, சப்போர்ட் வந்து 22,000லேயும் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,000லேயும் இருக்கும்னு எல்லோரும் நம்புகிறாங்க. ஏன்னா ஒரு 1000 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளே தான் கடந்த 3-4 மாதமாகவே வந்து நிஃப்டி முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டுருக்குது. ஸ்டாக்ஸில் பார்த்தோன்னா டாப் கெய்னர்ஸ் வந்து பிரிட்டானியா இருக்கிறாங்க. அவங்க 307 பாயிண்ட் அந்த அவங்களோட ஸ்டாக் வந்து ரேலி ஆச்சுது. ஸோ அதுக்கு காரணம்னு பார்த்திங்கன்னா, அவங்க நல்ல Q4 ரிசல்ட்டு கொடுத்தாங்க. எஸ்டிமேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ரிசல்ட்டு வந்துருந்துச்சு. நெட் ப்ராஃபிட் வந்து 3% விழுந்து 538 crore இருந்துச்சு. ஸோ என்ன தான் நெட் ப்ராஃபிட் வந்து கொஞ்சமாக ட்ராப் ஆகிருந்தாலும் மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு பூர்த்தி பண்ணுற விதமாக அது இருந்ததுனால பிரிட்டானியா நல்லாவே ரேலி ஆச்சுது. அப்புறம் கொட்டாக் மஹிந்திரா பார்த்திங்கன்னா அவங்க செகண்ட் டாப் கெய்னராக இருந்தாங்க. அது ஒரு 77 பாயிண்ட் ரேலியாக இருந்துச்சு. அது காரணம்னு பார்த்திங்கன்னா, அவங்களோட Q4 ரிசல்ட் வந்து இருந்துச்சு. அதுவும் 18% வந்து இன்க்ரீஸ் ஆகி 4,133 crore இருந்துச்சு. இது ஒரு நல்ல ரிசல்ட்டுங்கிறதுனால கொட்டாக் மஹிந்திரா நல்லா ரேலியாக இருந்துச்சு. அப்புறம் டிசிஎஸ் பார்த்திங்கன்னா, அவங்க இப்போதைக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு டிவிடெண்ட்டுக்கு ரெக்கார்ட் டேட் வந்து May 16, 2024 அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 28 ரூபா வந்து அவங்க டிவிடெண்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ அந்த நியூஸுக்கு அப்புறமா டிசிஎஸும் கொஞ்சமாக ரேலி ஆச்சுது. அப்புறம் பிபிசிஎல்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 19 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் வந்து நல்லாவே விழுந்ததுக்கப்புறமா பிபிசிஎல் கொஞ்சமாக ரேலியை காட்டுச்சு. இப்போ ப்ராஃபிட் புக்கிங்னால 19 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. அப்புறம் செகண்ட் டாப் லூசர் யாருன்னு பார்த்தோன்னா அதானி என்டர்பிரைஸ் தான். அவங்க அந்த ஸ்டாக் வந்து ஒரு 118 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. செபி வந்து இவங்களோட குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு 7 கம்பெனிக்கு வந்து அவங்க நோட்டீஸு அனுப்பியிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அது சில வயலேஷன்ஸு ரெகுலேஷன் வயலன்ஸ் வந்து நடந்திருக்கதா சொல்லப்படுது. ஸோ அதுக்கான நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறதுனால அதானி என்டர்பிரைஸ் வந்து கொஞ்சமாக விழுந்திருக்குது. ஏற்கனவே Q4 ப்ராஃபிட் வந்து Q4 ரிசல்ட் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. அதில் ப்ராஃபிட் வந்து 38% விழுந்து 451 crore இருந்துச்சு நெட் ப்ராஃபிட்டு. ஸோ அந்த ரிசல்ட்டுனால விழுந்துட்டு இருந்த அதானி என்டர்பிரைஸ் இப்போ இந்த நோட்டீஸும் செபி அனுப்பியிருக்கிறதுனால கூட கொஞ்சம் சரியாக சந்திச்சிருக்கிறது. அப்புறம் டைட்டன் கம்பெனி பார்த்திங்கன்னா ஒரு 253 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. டைட்டன் கம்பெனி வந்து ரிசல்ட்டு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் நெட் ப்ராஃபிட் 7% இன்க்ரீஸ் ஆகி 786 crore இருந்துச்சு. ஸோ இது ஒரு நல்ல ரிசல்ட் மாதிரி தெரிஞ்சாலும் மார்க்கெட் வந்து இதை விட அதிகமான ரிசல்ட் வந்து இவங்க கொடுப்பாங்க அப்படின்னு நம்பிட்டு இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் வந்து ரொம்பவே இந்த ரிசல்ட்டு டிசப்பாயின்மெண்ட் பண்ணதுனால 7%க்கு மேலே டைட்டன் கம்பெனி விழுந்திருக்குது. எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா 3வது கண்டினியூஸ் டேவாக செல் பண்ணுறாங்க. 2,168 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ் 781 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ் பார்த்தோன்னா 10வது கண்டினியூஸாக டேவாக பை பண்ணுறாங்க. இப்போது ரீசெண்டாக ஒரு ஃபியூ டேஸாகவே டிஎஸ் பெரிய அளவுக்கு எந்த பையும் பண்ணலை. எஃப்ஐஎஸ் வந்து அதிகமான அளவுக்கு செல் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதுவுமே வந்து மார்க்கெட்டில் ஒரு இம்பேலன்ஸு இருக்கிறதுக்கு ரீசனாக அமையுது. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து ஒரு 176 பாயிண்ட்டும், S&P 500 ஒரு 52 பாயிண்ட்டும், நாஸ்டாக் ஒரு 192 பாயிண்ட்டும் ரேலி ஆகிருக்குது. இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்த ஜாப்ஸ் டேட்டா தான். அது நினச்சதை விட நல்லாவே வந்துருந்துச்சு. ரொம்ப கம்மியான ஜாப்ஸ் தான் ஆட் ஆகிருந்துச்சு லாஸ்ட் மந்தில். ஸோ இது வந்து
எகைன் வந்து ரேட் கட்டு ஹோப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்குது. மக்கள் வந்து ரேட் கட்டு கூடிய சீக்கிரம் வருங்கிற ஒரு ஹோப்பில் இருக்கிறாங்க. ஸோ அதோட ஒரு இம்பேக்டில் தான் யூஎஸ் மார்க்கெட் வந்து நல்லா ரேலி ஆகிட்டுருக்குது. வெள்ளிக்கிழமை நல்லா ரேலி ஆச்சுது, இன்றைக்கும் நல்லா ரேலி ஆச்சுது. அப்புறம் கோல்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30 பாயிண்ட் ரேலியாக இருக்குது. 2333 இருக்குது ஒரு அவுன்ஸு கோல்டோட ரேட்டு. ஸோ இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அந்த ரேட் கட் ஹோப்பு தான். ஏன்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரேட் கட்டு பண்ண கோல்டோட ரேட் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஜாப்ஸ் டேட்டா நல்லா வந்ததுனால இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது இன்ஃப்ளேஷனை குறைக்கிற விதமாக நல்லபடியாக வந்ததுனால ரேட் கட்டோட ஹோப் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ ரேட் கட்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக கோல்டுக்கு அது நல்லதுங்கிறதுனால கோல்டு ரேலி ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.